அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜெனிஃபர் டயானா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். ஸோ என்னோட ஸ்கேல்ப் அடிக்கடி இச்சிங் ஆகிட்டே இருக்குது, தலையை சொரிஞ்சிட்டே இருக்கிறேன். ஒரு பப்ளிக் பிளேஸில் போய் உட்கார்ந்தா கூட என் தலையை போட்டு நான் சொரிஞ்சிட்டே இருக்கேன், இச்சியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடியவராக இருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த ஸ்கேல்ப் இச்சிங்கிறது யார் யாருக்கு வரும், எப்படி வருது, என்ன காரணங்களால் வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்கேல்ப் இச்சிங்கிறது எக்ஸிமா இருந்தால் வரும், டேண்ட்ரஃப் இருந்தால் வரும், ஹேர் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹேர் ப்ராடக்ட்ஸ் ஷாம்புவாக இருக்கலாம், ஆயிலாக இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் சீரம் இல்லை வேறு ஏதாவது பொருள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்டோட கெமிக்கல் இன்க்ரீடியன்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால கூட உங்களுக்கு ஸ்கேல்ப் இச்சிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது மட்டும் இல்லாமல் தலையில் பெயின் இருக்கக்கூடியவங்களுக்கு, ஸோ இந்த லைஸ் இருக்கக்கூடியவங்களும் அந்த கண்டினியூஸாக ஸ்க்ராச் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்கின் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்க, ஒரு சோரியாசிஸாக இருக்கலாம், இல்லை வேறு மாதிரி ஏதாவது டெர்மடைட்டிஸாக இருக்கலாம், எக்ஸிமாவாக இருக்கலாம். இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஸ்கின் இச்சிங் இருந்துகிட்டே இருக்கும். குறிப்பாக ஸ்கேல்ப் இச்சிங்கும் இருக்கும். சன்லைட்டில் போனோன்னா சோரியாசிஸ் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இச்சிங் வர ஆரம்பிச்சிடும், தலையெல்லாம் சொரிச்சலாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. அடுத்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்தால் கூட ஆகும். ஸோ ஃபங்கஸ் வந்து உங்களோட ஹேரில் அந்த ஸ்கேல்பில் இருக்குது அப்படின்னா ரூட் வந்து உங்களுக்கு இச்சிங்காக இருக்கும், ஹேர் ஃபால் இருக்கும், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த காசஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப். ஸோ உங்களோட டெட் செல்ஸ் வந்து ஒரு ஃப்ளேக்ஸ் மாதிரி, ஒரு படிவம் மாதிரி இருக்குது, அதில் இருந்துட்டு இச்சிங்கை உருவாக்குது அப்படின்னா அது பேர் டேண்ட்ரஃப். இது லேயராக ஃபார்ம் ஆகி கடைசியில் நீங்கள் இப்படி சொரிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி லேயராக விழும், சின்ன சின்ன ஃப்ளேக்ஸாக விழுவ ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து உங்களோட ஸ்கேல்ப்பை வந்து இச்சிங் பண்ணுறதுல ஒன் ஆஃப் த மெயின் ப்ராடக்ட்டு. ஸோ செகண்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோரியாசிஸ். ஈவன் நீங்கள் சன்லைட்டில் போகும்போது எரியும், தலையெல்லாம் இச்சி ஆக ஆரம்பிக்கும். இந்த சோரியாசிஸ்ங்கிறது ஃபாஸ்ட்டாக வந்து அங்கங்கே பரவிடும், பிளேக்ஸ் வந்து வெளியில் விடும். ஸோ இந்த மாதிரி உள்ளது தான் சோரியாசிஸ்ன்னு சொல்லக்கூடியது. செபோரிக் டெர்மடைட்டிஸ் இது எப்படின்னா, அங்கே நமக்கு ஒரு கிளான்ஸ் இருக்குது, இது வந்து ஒரு எண்ணெய் மாதிரி ஒரு சுரப்பியை ஏற்படுத்தக்கூடிய சுரப்பி தான் இந்த செபோரிக். இந்த அதில் இருந்து உங்களுக்கு ஆயிலி கண்டென்ட் வெளியில் வந்து அது எல்லோ கலரில் படிஞ்சு சில பேருக்கு அதுவும் ஃப்ளேக்ஸாக வெளியில் வரும். இல்லை அப்படின்னா சொரிஞ்சிங்க அப்படின்னா நகத்தில் வந்து உட்காந்துருக்கும். இதுவும் ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு விஷயம். இதனால் கூட உங்களுக்கு தலை சொரிச்சல் அல்லது இச்சினஸ் ஸ்கேல்பில் வரலாம். டீனியா கேபிடைட்டிஸ் இது ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இதுவும் இச்சிங்கை ஏற்படுத்தும், கிளான்ஸை ஸ்வெல் பண்ணும், தலை ஃபுல்லாக நமக்கு ஃப்ளேக்ஸ் இருக்கும், அதெல்லாம் வெளியில் போகிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்க வேண்டி இருந்தால் மட்டும்தான் ஸ்கேல்ப்பை வந்து கரெக்ட் பண்ண முடியும், இச்சினஸை ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ அந்த டீனியா கேபிடைட்டிஸும் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் இச்சிங். தலையில் இருக்கக்கூடிய பெயின்கள், லைஸ் வந்து உங்கள் உடம்புல இருக்குதுன்னா பிளட்டை சக் பண்ணி உங்களோட தலையில் வளர ஆரம்பிச்சிருக்கும், ஒரு ஒட்டுண்ணி வகை. ஸோ அது வந்து உங்களுடைய ஸ்கேல்பில் வந்து இச்சிங் ஏற்படுத்தும், முட்டையிடும். அந்த முட்டையிலிருந்து மறுபடியும் பெயின்கள் வந்து பெருசாகி வரும், அதுவும் உங்களுக்கு இச்சிங்கை ஏற்படுத்தக்கூடிய தன்மையுடையது. அடுத்து ட்ரை ஸ்கேல்ப். இந்த ட்ரை ஸ்கேல்ப்புங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு டேண்ட்ரஃபை விட ட்ரை ஸ்கேல்ப் தான் எனக்கு நிறைய இருக்குது. தலையில் எண்ணெயோ ஈரப்பதமோ இல்லாததுனால, மாய்ஸ்சர் கரெக்டாக இல்லாததுனால வரக்கூடியது. ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் உங்களுடைய தலையில் வந்து இச்சினஸ் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். இதை எப்படி சரி பண்ணலான்னா ரொம்ப சிம்பிள், ஹோம் ரெமடிஸே இருக்குது. ஸோ உங்களுடைய தலையில் ஆயில் வச்சு நல்லா நீங்கள் ஒரு பாரஃபின் சல்ஃபர் இல்லாத ஒரு ஷாம்பு போட்டு நீங்கள் பாத் எடுத்துக்கலாம். ஷீயக்காய் யூஸ் பண்ணலாம். பட் ஷீயக்காய் எடுக்கும் பொழுது நீங்கள் கஞ்சி தண்ணியோட மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா நீங்கள் தயிரும் லெமனும் ஆட் பண்ணலாம். இது உங்களோட இச்சினஸை கம்மி பண்ணி கொடுக்கும். நீங்கள் ஒரு ஷாம்பு வந்து பாரஃபின் அல்லது சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்புக்கு கண்டிப்பாக நீங்கள் ஸ்விட்ச் ஆன் ஆக தான் வேணும், வேறு வழியே கிடையாது. அல்லது நீங்கள் வந்து மெடிக்கேட்டட் ஷாம்புக்கு போகலாம். ஸோ மெடிக்கேட்டட் ஷாம்புலையும் நீங்கள் இது ரெண்டும் இல்லாத ஒரு பொருளாக பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன். நிறைய தண்ணி குடிங்க. பிளென்டி ஆஃப் தண்ணி குடிக்க உங்களோட பாடி வந்து ஹைட்ரேட்டட் ஆகும். குறிப்பாக உங்களோட ஸ்கேல்ப் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும்போது ட்ரை ஸ்கேல்ப் வர்றதுக்கோ அல்லது இச்சி வர்றதுக்கோ வாய்ப்புகள் குறைவு. உங்களோட ஹேரை வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். சன்னில் போகிறது, விண்டில் போகிறது, இல்லாட்டி ஒரு ஒரு மாதிரி ஒரு சூழ்நிலையில் உங்களோட ஹேரை வந்து நீங்கள் பறக்க விடுறது, ரொம்ப கோல்டுக்குள்ளே உங்களை கொண்டு போகிறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லேருந்து அல்லது ரொம்ப ஹாட் சன்லைட்டுக்குள்ளே போகிறது, இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஹேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா டேண்ட்ரஃபை கரெக்ட் பண்ணுங்கள். தயிர் லெமன் போட்டு டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணுறது, இல்லை அதுக்குள்ளே மெடிக்கேட்டட் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கிறது, ப்ராப்பராக தலைக்கு வாஷ் பண்ணுறது. நிறைய பேர் வந்து மந்த்லி ஒன்ஸ் ட்வைஸ் கூட ஹேர் வாஷ் பண்ணுறாங்க. வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுறது கூட சில பேர் இருக்காங்க ஹேர் வாஷ் பண்ணுறவங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடியவங்களுக்கு நிறைய பொடுகு வரதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அந்த சிச்சுவேஷனை மாற்றி வாரத்துக்கு 2லேருந்து 3 நாள் கண்டிப்பாக தலை குளிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே உங்களை கொண்டு வாங்க. ப்ராப்பரான ஆயில் மசாஜ், ப்ராப்பரான
க்ளீனாக ஹைஜீனிக்காக வைக்கிறதுக்குள்ள ஷாம்பூஸ் இதை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்குள்ளே கொண்டு வாங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து வரக்கூடிய பிரச்சனை வந்து உங்களோட கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பூ, கண்டிஷனர், வாட் எவர் அதுலேருந்து வரக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸாக இருக்கும் பட்சத்தில் அந்த விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அது மாதிரி ஷாம்பு வந்து டைரெக்டாக உங்களோட ஹேரில் அப்ளை பண்ணாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறமா யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் டைல்யூட் பண்ணி தேய்க்கிறதுனால கெமிக்கல்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ முடிந்த அளவிற்கு இயற்கையாக செம்பருத்தி இலை, வெந்தயம், அப்புறம் தயிர் இந்த மாதிரியான பொருட்களை பயன்படுத்தி உங்களுடைய தலையை சுத்தப்படுத்துறது மிகவும் நல்லது. ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை பயன்படுத்தும் பொழுது ஒரு ஒவ்வாமை அல்லது ஒரு சைடு எஃபெக்ட் வரும் பொழுது அவங்களுக்கு கண்ணில் பிரச்சனைகள் வர்றதுக்கோ இல்லது ஸ்கேல்பில் பிரச்சனை வர்றதுக்கோ நெத்தியில் பிரச்சனை வர்றதுக்கோ கூட வாய்ப்பு இருக்கிறது. செவந்து போகிறது, சொரிச்சல், நமைச்சல், மாதிரி பரு மாதிரி வர்றதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிந்த மட்டும் இயற்கையான பொருட்களை பயன்படுத்துங்க. ஒரு சோரியாசிஸ்னால இந்த பிரச்சனை வருது அப்படின்னா சோரியாசிஸ்க்கு நீங்கள் வந்து ஸ்கின் டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். ஸ்கின் ப்ராப்ளத்திற்கு மெயினான காரணம் உங்களுடைய வயிறு சுத்தமில்லையாக இருக்கலாம். ஸோ வயிறை சுத்தப்படுத்துறதுக்கு மிக முக்கியமாக வரக்கூடியவங்க ஸ்கின் டாக்டரை விட மேலாகவே ரிசல்ட் கொடுக்கக்கூடியவங்க இயற்கை மற்றும் யோகா மருத்துவர்கள். ஸோ ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் உங்களுடைய இயற்கை மற்றும் யோகா மருத்துவரை அணுகி இந்த பிரச்சனை ஏன் வருது, கழிவுகளின் தேக்கம் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ அந்த கழிவுகளை எப்படி அப்புறப்படுத்தலாம், உடம்புல இருந்து எவ்வளோ தண்ணி குடிக்கலாம், எந்த மாதிரி உணவுகளை சாப்பிடலாங்கிற ஒரு நல்ல ஒரு நாலேஜ் ஐடியாவை இயற்கை மற்றும் யோகா மருத்துவர்கள் கொடுப்பாங்க. ஸோ உங்கள் வயிறு எவ்வளோ குப்பையாகுதோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களோட ஸ்கின் பிரச்சனைக்குரிய மாறிவிடும். ஸ்கின் பிரச்சனை ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி ஸ்கின் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களோட வயிறை சுத்தப்படுத்துறது மிக முக்கியம். கழிவுகளை உங்கள் உடலிலிருந்து வெளியேற்றுவது மிக மிக முக்கியம். உங்களுடைய அரிப்புக்கான காரணம் பேனாக இருந்தால் அந்த பேனை வந்து நீங்கள் டெய்லி சீவி எடுக்கணும். அதுவும் அந்த முட்டை பொரிச்சு வரும்போது மறுபடியும் சீவி எடுக்கணும். அப்படி இல்லைன்னா நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது, பட் அந்த கெமிக்கல்ஸ் போட்டதை நாங்கள் சஜஸ்ட் பண்ண மாட்டோம். திருநீற்று பச்சிலை இருந்துச்சுன்னா அந்த திருநீற்று பச்சிலையை எடுத்து அரைச்சி தலையில் பூசி வேப்பிலையோட மிக்ஸ் பண்ணி அரைச்சி பூசி நீங்கள் ஒரு 1 மணி நேரம் வச்சுட்டு நீங்கள் நல்லா அலசி குளிக்கலாம். அது உங்களோட பெயின்களை வெளியில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருநீற்று பச்சிலையை நீங்கள் தூங்கும்போது தலையணைக்குள்ளே வச்சுட்டு தூங்கும்போது இந்த லைஸ் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பெயின்களை வந்து துரத்துறதுக்கு இது மட்டும் முறை அல்ல. முக்கியமாக நீங்கள் திருப்பி ஹைஜீனிக்காக ஈரத்தலையோட தலையை கட்டாமல் நல்லா காய வச்சு கட்டுறதும் முக்கியம். பெயின் இருப்பவர்களுக்கு அருகில் இருக்கிறதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும். அவங்கக்கிட்ட இருந்து தான் அந்த பெயின் வந்து பரவும். ஸோ ஈஸியாக தாவிரும். ஊர்காட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு பெயின் வந்து 7 பாயை நைட்டு வந்து கிடக்குமா, அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அது போயிட்டே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு தலையை விட்டு இன்னொரு தலைக்கு ஈஸியாக வந்து பரவிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முடிந்த மட்டும் பெயின்கள் வந்து இருக்கக்கூடியவங்களாக நீங்கள் ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் விலகி இருங்க. டெய்லி தலையை நல்லா வந்து சீவி எடுத்துருங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஏதாவது பூச்சிகளால் ஒரு சிரங்கு வந்துச்சு அப்படின்னா அது தலையில் வந்து ஓட்டை போட்டுடும் அந்த ஸ்கேல்பில். அதனால கூட உங்களுக்கு இச்சிங் வரலாம். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கும் நீங்கள் ஸ்கின் விஷயம் சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். புழுவெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த புழுவெட்டுங்கிறது அங்கங்கே பேட்சாக வந்து ஸ்கின்ல இருந்து ஹேர் வந்து ஃபாலோ ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தால் கூட அதுக்கான ஸ்கின் ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுத்தால் தான் இதில் சரியாகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்கேல்பில் இச்சிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக இயற்கை மற்றும் யோகா மருத்துவரை அணுகலாம். எங்ககிட்ட இதுக்கான ஒரு ப்ராடக்ட்டும் அவைலபிலிட்டி இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில். ஸோ இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் இது வந்து ஒரு கிராண்ட் மாஸ் ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மேக் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த ஹேர் ஆயிலோட நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இச்சினஸை கம்மி பண்ணும், ஆஸ் வெல் அஸ் வந்து டேண்ட்ரஃபை கம்மி பண்ணி கொடுத்துடும். ஹேர் ஃபால், கிரே ஹேர்ஸ் இருந்ததுன்னா அதை கம்மி பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நன்மைகள் நிறைய இருக்குது. அந்த இச்சினஸ் மட்டும் இல்லாமல், இச்சினஸ் போகிறது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத் கிடைக்கும். நிறைய பேருக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது முடி வளர்ச்சி இருக்கிறது. ப்ரூவன்ட் ப்ராடக்ட். ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸாக நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இது வந்து ப்ரூவன்ட் ப்ராடக்ட், எங்களோட ஓன் ப்ராடக்ட் தான். ஸோ இந்த ப்ராடக்டை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறது மூலமாக ரொம்ப விலையெல்லாம் கிடையாதுங்க. 100 ml 100 rupees தான். இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறதன் மூலமாக ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப், சொரிசரங்கு இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ரிசல்ட் கிடைக்குது. ஸோ உங்களுடைய தேவைக்கு இது வந்து வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எங்களுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை எடுத்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தேவையான இந்த ப்ராடக்ட்ஸை நாங்கள் கொரியர் பண்ணிடுறோம். ஸோ இந்த இச்சினஸ்லேருந்து போகிறதுக்கு உடல் கழிவுகளை வெளியேற்ற வேண்டும். வெளிப்புறமாக இதற்கு மருத்துவ குணங்கள் நிறைந்த எண்ணெயை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு எந்த நேரத்திலையும் நீங்கள் டவுட்ஸ் கேட்குறதுக்கு எங்களுக்கு கால் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளம் உள்ளவங்களை டேக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மாஸ்டர் மனோஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.